வணக்கம். நான் டாக்டர் காசி செல்லப்பன். நான் கிரியேட் ஃபெர்டிலிட்டி கிளினிக் பெங்களூர்ல கன்சல்டன்ட்டா இருக்கேன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஃபோலிக் ஆசிட பத்தி. ஃபோலிக் ஆசிட் அப்படின்னா என்ன? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன பிரெக்னன்சில? அது எவ்வளவு டோசிங்ல சாப்பிடணும்? யார் யாருக்கு நார்மல் டோஸ்ல எடுத்துக்கலாம்? யார் யாரு ஹை டோஸ் எடுத்துக்கணும்? அப்படிங்கிறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க. ஃபோலிக் ஆசிடுங்கிறது பி காம்ப்ளெக்ஸ் வகையை சார்ந்தது. இதை நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு முன்னால இருந்தே நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். முதுகு தண்டுவடம், அதாவது ஸ்பைனல் கார்டில் இருக்கிற டிஃபார்மிட்டிஸையும் பிரெயினோட டெவலப்மெண்ட்டில் இருக்கிற டிஃபார்மிட்டிஸையும் இது ப்ரிவெண்ட் பண்ணும். ஒரு சிலர் காமனாக என்ன பண்ணுவாங்க, ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு டாக்டர். அதுக்கப்புறமா அவங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்சீவ் ஆகிறதுல கொஞ்சம் டிலே இருக்கும். அப்போ ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறத நிறுத்திடுவாங்க. இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் கன்சீவ் ஆயிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கே உங்கள் பீரியட்லேருந்து ஒரு மாதம் ஆயிரும். இந்த நேரம் தான் உங்கள் குழந்தையுடைய முக்கியமான ஆர்கன் டெவலப்மெண்ட் எல்லாமே நடக்கும். அதாவது மூளை வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, முதுகு தண்டுவட வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே இந்த நேரத்தில் நடக்கிறதுனால ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது. எவ்வளவு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் ப்ரெக்னன்சி, அதாவது 3 மந்த்ஸ் பிஃபோர் ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படியே எடுக்கிறீங்க. 3 மந்த்ஸ் ஆஃப்டர் கன்செப்ஷன் ஸ்டாப் பண்ணலாம். ஃபோலிக் ஆசிடோட டோஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 400 மைக்ரோகிராம்ஸ் பெர் டே. எவ்ரி டே நீங்கள் எடுத்துக்கணும். சாப்பாட்டுக்கு அப்புறமா போட்டால் போதும். இதுக்கு காலையில், மதியானம், நைட் அப்படின்னு கணக்கு எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை எடுக்கணும். இதே மேக்ஸிமம் டோஸ் 5 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். யார் யாரெல்லாம் ஹை டோஸ், அதாவது 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, முதலாவதாக உடல் எடை ஜாஸ்தி இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா, எபிலெப்சிக்கான மருந்து ஏதாவது அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் ஹை டோஸ் ஃபோலிக் ஆசிட், அதாவது 5 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். உணவு வகையில் ஃபோலிக் ஆசிட் எதுலாம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே ஃபோலேட் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நான் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்க மறந்துட்டேன், ஆனால் அதே நேரத்தில் நான் கன்சீவ் ஆகிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டர் லேட் தென் நெவர். பக்கத்தில் இருக்க ஃபார்மசியில் போயிட்டு ஒரு ஃபோலிக் ஆசிட் கேட்டிங்கன்னா வேரியஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் கிடைக்கிது. ஸோ அதே நான் முன்னாடி சொன்ன மாதிரி 400 மைக்ரோகிராம்லேருந்து 5 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கிற ஒரு டோஸிங்கை நீங்கள் தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா என்னுடைய இமெயிலுக்கோ இல்லை கமெண்ட் பாக்ஸ்லேயோ எழுதுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.